கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हर एक को आशीष भर दे। அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். प्रिय लोगों, भी हम परमेश्वर का वचन सुनेंगे। யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். यहोशू का पुस्तक 2 अध्याय 11वां वचन पढ़ेंगे। और यह सुनते ही हमारा मन पिघल गया और तुम्हारे कारण किसी के जी में जी न रहा, क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे की पृथ्वी का परमेश्वर है। இங்கே நாம் இவ்விதமாக வாசிக்க கேட்டோம். हम इस तरह पढ़े, இங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தரே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पे लिखा है कि तुम्हारा परमेश्वर ही यहोवा परमेश्वर है। அதாவது உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர், तुम्हारा यहोवा परमेश्वर ही परमेश्वर है என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். इस तरह यहाँ लिखा है, हमने पढ़े। அதுல கூடவே இடையில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें साथ में और एक शब्द कहा है, அவர் உயரே வானமானாலும் சரி, चाहे आकाश கீழே பூமியானாலும் சரி, कि नीचे पृथ्वी, அவரே தேவனானவர். वही परमेश्वर है। அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். वही हमें यहाँ पढ़े। இது யோசுவாவின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தை यहोशू की पुस्तक में लिखा है, ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி சொன்னதான ஒரு வார்த்தை. जो परमेश्वर को नहीं जानते उन्होंने ये कहा। ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. जो परमेश्वर को नहीं जानते उन्होंने ये शब्द कहा। அதனாலதான் அவங்க சொல்றாங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர். इसलिए वो कहते हैं आपका परमेश्वर। அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்னு அந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாம். हम इस तरह कह सकते हैं इजराइलों का परमेश्वर। அதாவது கர்த்தர் என்று சொல்லும்போது இங்கே ஹிந்தியில் யெகோவா என்று குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். यहाँ पे परमेश्वर को यहोवा लिखा है। அவர்தான் ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், वही யெகோவா. एक ही परमेश्वर हमारा यहोवा। அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். इसके बारे में जो लिखा है हमने यहाँ पढ़े। தேவன் என்கிற வார்த்தை, பரமேஸ்வர் என்கிற வார்த்தை ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. देखिए, परमेश्वर कहने पे वो कॉमन वर्ड है, அது யாருக்குனாலும் சொல்லிக்கலாம். किसी के पास भी हम कह सकते हैं। ஆனால் யெகோவா கே பரமேஸ்வர் அப்படிங்கிறது அவர்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாயிருக்கு. यहोवा जो कहते हैं वो सिर्फ एक ही परमेश्वर है। ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தரே தேவனவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहोवा ही परमेश्वर है ऐसा लिखा है। நாம் அதுல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். देखिए, निर्गमन में लिखा है 4 अध्याय 39 वचन में। வாசிங்க. உபாகமம் 4:39. உபாகமத்திற்கு என்ன? सो आज जान ले हाँ। और अपने मन से सोच भी रख कि ऊपर आकाश में हाँ। और नीचे पृथ्वी पर यहोवा ही परमेश्वर है और कोई दूसरा नहीं। ஹல்லேலூயா. இங்கே நாம் அதே வார்த்தையை நாம் பார்க்கிறோம், கர்த்தரே தேவனானவர். यहाँ पर हमने पढ़े परमेश्वर ही यहोवा है। ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர், அதாவது கர்த்தர் யெகோவா, அவரே தேவனாய் இருக்கிறார். देखिए, यहोवा परमेश्वर ही हमारा परमेश्वर है। அவர் வானத்திலானாலும் சரி, चाहे आकाश में, பூமியிலானாலும் சரி, चाहे पृथ्वी पर, அவர்தான் தேவன். वही परमेश्वर है। ஆமென், ஹல்லேலூயா. आमीन। அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. उसके अलावा कोई परमेश्वर नहीं। அதான் அந்த 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். वही हम 39 में पढ़े। அவரை தவிர ஒருவரும் இல்லை. उसके अलावा कोई परमेश्वर नहीं, வானத்திலானாலும் சரி, चाहे आकाश पर, பூமியிலானாலும் சரி, चाहे पृथ्वी पर। தேவன் என்று சொல்லலாம், हम परमेश्वर कह सकते हैं, சொல்லலாம், சொல்லிக்கொள்ளலாம். ऐसा हम बोल सकते हैं। ஆனால் யெகோவா தான், கர்த்தர் தான் தேவனாய் இருக்கிறார். यहोवा ही हमारा परमेश्वर है। அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
वही हम आज के दिन में जानेंगे। வானத்திலும் பூமியிலும் கர்த்தரே தேவனாயிருக்கிறார். आकाश में और पृथ्वी में यहोवा परमेश्वर ही परमेश्वर है। முதலாவது படைப்பிலே அவர் எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். पहला हम उनकी सृष्टि पर वो कैसे है हम उसका मनन நம்ம करेंगे। எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஆதியாகமம் 1 வசனம். हम सभी जानते हैं उत्पत्ति का पुस्तक पहला अध्याय पहला वचन। வாசிங்க. आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। ஹalleluya. பாருங்க, வானத்திலும் பூமியிலும் கர்த்தரே தேவனானவர் என்று சொல்லும்போது आकाश और पृथ्वी में यहोवा ही परमेश्वर ऐसे कहने पर முதல்ல அவர் சிருஷ்டித்தவரே அவர்தான். அத क्योंकि जो सृष्टि करता ही वो है। வானத்தை உண்டாக்கினவர் அவர், आकाश को जिसने बनाया பூமியை உண்டாக்கினவர் அவர், और जिसने पृथ्वी को सृष्टि की, அந்த வானத்தில் உள்ளவைகளை உண்டாக்கினவர் அவர். जितने भी आकाश में है सभी को सृष्टि நாம் की। காண்கிற இந்த பூமியிலே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். जो पृथ्वी में जो कुछ भी हम देखते हैं वो सबको सृष्टि की। இன்னும் நம்மை உண்டாக்கினவர் அவர். उतना ही नहीं हमें भी उन्होंने बनाया। அப்போ வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கி இருக்கிறார். चाहे आकाश या पृथ्वी में सब कुछ उसी ने सृष्टि की। அதனால அவர்தான் தேவனானவர். इसलिए यहोवा परमेश्वर वही है। ஹல்லேலூயா. आमेन। இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. और एक वचन कहा है அந்த 1 நாளாகமம் 29:11 நீங்க வாசித்து பார்த்தால் 1 நாளாகமம் 29 पहला इतिहास 29:11 वचन। வாசிங்க. ए यहोवा ஆ महिमा हाँ। पराक्रम ஆ शोभा सामर्थ और वैभव तेरा ही है, ம் क्योंकि आकाश और पृथ्वी में जो कुछ है वह तेरा ही है। हे यहोवा राज्य तेरा है और तू सबों के ऊपर मुख्य और महान ठहरता है। இங்கே நாம் வாசித்த பாருங்க, அந்த 2வது வரியில வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमें यहाँ पे पढ़े जितने भी आकाश में और पृथ्वी में जो भी वो सब कुछ तेरा है। இப்போ இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லாம் அவருடையதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். देखिए आकाश में चाहे पृथ्वी में जो भी सृष्टि की उन्होंने की, ஏன்னா அவர் உண்டாக்கி அவருடையதாய் அதை வைத்திருக்கிறார். क्योंकि उन्होंने बनाया और अपने ले रखा है। யார் உண்டாக்கினார்களோ அது அவர்களுக்குரியது. जिसने बनाया वो उनका है, அது அவர்கள்தான் அதற்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறார்கள். वही उनका राज करने वाला। அப்போ இந்த 2 வசனங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம், ये दोनों वचन के द्वारा हम जान सकते हैं வானத்தை உண்டாக்கினவர் அவர், जिसने आकाश को बनाया, அதில் உள்ள எல்லாம் அவருடையதாய் இருக்கிறது. उसने जो कुछ बनाया सब उनका ही है। பூமியை உண்டாக்கினவர் அவர், पृथ्वी को बनाया उन्होंने, இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாய் இருக்கிறது. जितने भी पृथ्वी में बनाए सारे उनके। அப்போ படைப்பிலே அவரே தேவனாய் இருக்கிறார். देखिए सृष्टि में वही परमेश्वर है, யெகோவா தேவனாய் இருக்கிறார். यहोवा परमेश्वर। ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி அதை படைத்ததிலே யெகோவா தேவனாய் இருக்கிறார். देखिए आकाश या पृथ्वी में जो भी सृष्टि की वो सभी का यहोवा परमेश्वर ही परमेश्वर है। அதிலே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேற யாரும் இல்லை. इसमें साफ तरह से लिखा है उसके अलावा कोई नहीं, வேற யாரும் அதை உண்டாக்கவில்லை. और किसी ने नहीं सृष्टि की। வேற யாரும் அதற்கு உடையவர்கள், உரிமைக்காரர்கள் அல்ல. उसका हकदार उसके अलावा और कोई नहीं। இதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். हमारे मसीह के जो भी बच्चे अच्छी तरह से जान लीजिए। ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இந்த உருவாக்கத்தை நாம் பார்த்தோம். सृष्टि को हमने जाना, அதற்கு அது வானமானாலும் பூமியானாலும் அதில் உள்ளவைகளானாலும் யெகோவாவே உண்டாக்கி இருக்கிறார். देखिए आकाश या पृथ्वी में जो भी बना है, जो भी सृष्टि की यहोवा परमेश्वर ने ही की। இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. देखिए निर्गमन का पुस्तक 20वां अध्याय 3रा वचन। அந்த 3வது வசனத்தை வாசிக்கலாம். तू 3 मुझे छोड़ दूसरों को ईश्वर करके ना मानना। ஆ
இங்கே என்னையன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். यहाँ पे लिखा है तुम मुझे छोड़ दूसरों को ईश्वर करके ना मानना, ऐसा लिखा है। 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, चौथा वचन में इस तरह लिखा है, அது மேலே வானத்திலானாலும் சரி, चाहे आकाश पर, கீழே பூமியிலானாலும் சரி, चाहे पृथ्वी पर, அது அதில் இருக்கிற வேற எந்த பொருட்களை போலானாலும் சரி, इसमें कोई भी क्यों ना वस्तु हो, நீங்கள் யாதொரு அந்த உருவங்களை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए कोई मूर्ति को खोद कर ना बनाना, உண்டாக்கவும் கூடாது. उसे बनाना भी नहीं चाहिए। அந்த 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5वां वचन में इस तरह लिखा है, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது, तो उनको दंडवत ना करना அவைகளை ஆராதிக்கவும் கூடாது. और ना उसकी उपासना करना। இதுதான் வேதம் சொல்லுகிறதான உண்மையான ஒரு காரியம். यही पवित्र शास्त्र हमें सिखाता है। நம்ம முதலாவது பார்த்தோம், हमने पहले देखे இந்த யெகோவா தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். कि हमारा यहोवा परमेश्वर आकाश और पृथ्वी की सृष्टि की। இரண்டாவது, வானத்திலும் பூமியிலும் இவரே வணங்கப்படத்தக்கவர். दूसरा, चाहे आकाश या पृथ्वी में दंडवत करना सिर्फ परमेश्वर को ही है। அதனால தான் 5வது வசனத்தில் வேற எதையும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம்னு சொல்லி. इसलिए 5वां वचन में इस तरह लिखा है, तो उनको दंडवत ना करना और ना उनकी उपासना करना, इस तरह लिखा है। அது எங்க இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, चाहे वो आकाश पे क्यों ना हो பூமியில இருந்தாலும் சரி, या पृथ्वी में हो, அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். उनकी ही केवल आराधना करना चाहिए। அவர் ஒருவர் தான் அந்த வணக்கத்திற்குரியவராயிருக்கிறார். क्योंकि दंडवत करने का योग्य केवल यहोवा परमेश्वर ही है। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வேற ஒன்றையும் உண்டாக்கி கொள்ளக்கூடாது வணங்குவதற்காக. दंडवत करने के लिए आप मूर्ति या कुछ मत रचाओ। ஆகையினால் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய அந்த யெகோவா என்பவர், हमारा परमेश्वर यहोवा, அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவராயிருக்கிறார். क्योंकि आराधना का योग्य वो केवल वही है। அது வானத்திலானாலும் சரி, चाहे आकाश पर, இந்த பூமியானாலும் சரி, चाहे पृथ्वी पर, அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவர். वो एक ही है जो அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். आराधना का योग्य वही है। இந்த நாட்களிலே அது தெரியாதபடியினால்தான் பலவிதமான காரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். देखिए वो लोग नहीं जानते, इसलिए अपनी अपनी मर्जी से किसी को भी पूजा करते அது அவர்களுக்கு தெரியல. क्योंकि वे लोग नहीं जानते। வானத்திலும் பூமியிலும் யெகோவாதான் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பது தெரியவில்லை. क्योंकि वे लोग नहीं जानते आकाश या पृथ्वी का मालिक एक ही यहोवा परमेश्वर ही है। ஒரு காலத்துல நாமும் அப்படிப்பட்டவர்களாய் தான் कभी एक இருந்தோம். जमाना था हम भी वैसे ही थे। ஆனால் நாம் தெரிந்து கொண்ட பிறகு जब हमने जान लिया நாம் வானத்திலும் பூமியிலும் ஆராதனைக்குரியவர் அவரே என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். जब से हमने जाने तब से आकाश या पृथ्वी का मालिक एक ही है यहोवा परमेश्वर, उनकी ही हम दंडवत करेंगे। அதனால நாமும் ஒருபோது நாம் அப்படி செய்வது இல்லை. देखिए हम वैसा नहीं करते। நாம் வேற எதையும் நாம் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. देखिए कोई मूर्ति को हम आराधना नहीं யெகோவா देते, தேவனையே ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम यहोवा परमेश्वर की ही आराधना करना ஆனா चाहिए। நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துரும். देखिए हमारी जिंदगी में कुछ समस्या आ வழி जाता है। தடம் மாறக்கூடிய சில பிரச்சனைகள் வந்துரும். जब रास्ता भटकते समय, அதுல நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாய் இருக்க उस வேண்டும். समय हमें एकदम सावधान रहना चाहिए। ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारा सहायता करेगा। அவரையே ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவராய் उनको இருக்கிறார். आराधना करने के लिए हमारी सहायता करता है। அதே நேரத்துல நாம் கவனிக்க வேண்டிய இன்னொன்னு இருக்கிறது. उसी समय और एक बात पे हमें ध्यान देना है। சிலர் அப்படி எந்த ஒரு சொரூபத்தை உண்டாக்கி ஆராதிக்காவிட்டாலும், देखिए कोई अगर मूर्ति का पूजा ना करेंगे तो भी ஆண்டவரை விட வேற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. परमेश्वर को छोड़ दूसरा कोई भी कार्य में हमें मुख्य नहीं ध्यान அது देना है। வானத்துல இருக்கிற விஷயமா இருக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய காரியமா இருக்கலாம், चाहे वो आकाश जितना बड़ा क्यों ना हो அல்லது பூமியில உள்ள ஒரு காரியமா இருக்கலாம், या पृथ्वी का कोई कार्य हो, சாதாரணமான ஒரு காரியமா இருந்தாலும், कुछ साधारण कार्य भी हो இல்ல सकता है। வானத்துல இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், चाहे वो आकाश इतना बड़ा क्यों ना हो, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. हमारे जीवन में हो परमेश्वर के अलावा कुछ नहीं होना चाहिए। அவருக்கு தான் முக்கியத்துவம், उनको ही हमें அவருக்கு தான் முன்னான இடம்.
पहला दर्जा उनको ही देना है, அவருக்கே மேன்மையான இடம். उनकी ही महिमा करना है। அப்ப பாருங்க, வானமானாலும் பூமியானாலும் அவரே வணக்கத்திற்குரியவராய் இருக்கிறார். चाहे आकाश या पृथ्वी हो, वो केवल वो एक ही आराधना का योग्य है, வானமானாலும் பூமியானாலும் அவரே அதை சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். क्योंकि सभी को उन्होंने सृष्टि किया, அவைகளில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாய் இருக்கிறது. क्योंकि जितने भी सृष्टि की वे सब उनकी है। இரண்டாவதாக பார்த்தோம், அவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். दूसरा हमने देखी वो आराधना की योग्य है। மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். तीसरा एक कार्य को देखेंगे, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ऐसाया का पुस्तक 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 66 पहला वचन, வாசிங்க. यहोवा ஆ, यो कहता है, ஆ, आकाश मेरा सिंहासन ஆ, और पृथ्वी मेरा चरणों की चौकी है। ஆ, तुम मेरे लिए कैसा भवन बनाओगे ஆ. और मेरे विश्राम का कौन सा स्थान होगा। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पे परमेश्वर ने क्या लिखा है, அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனமாய் இருக்கிறது, आकाश मेरा सिंहासन है பூமி என்னவா இருக்கிறது, और पृथ्वी मेरा क्या है, அவருடைய பாதப்படியாய் இருக்கிறது. मेरे चरणों की चौकी है। அதான் உங்களுக்கு அதை விளங்கி கொள்ளும்படி சொல்லுகிறேன். आपको समझ में आने के लिए मैं कहना चाहता हूँ, அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு சிங்காசனத்துல. देखिए एक सिंहासन पर बैठे हैं, அந்த சேர் எங்க இருக்குது அப்படின்னா वो सिंहासन कहाँ पर है, வானத்துல இருக்கு. आकाश पर है। அவரோட கால் இருக்கு பாத்தீங்களா, उनका கால் जो வச்சிருக்கிற இடம் उनका पैर रखने का जगह कहाँ है, அது எங்க தெரியுமா இருக்கு? वो कहाँ है, பூமியில இருக்கு. वो पृथ्वी पर है। இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. जैसे हम दोनों चेयर पे बैठे हैं, உங்க சேர் பூமியில தான் இருக்கு, உங்க காலு பூமியில தான் இருக்கு. हमारा चेयर भी पृथ्वी पर है और हमारा पैर भी पृथ्वी पर है। ஆனா ஆண்டவருடைய சேர், அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சிங்காசனம் வானத்துல இருக்கு. लेकिन यहोवा परमेश्वर का जो सिंहासन है वो आकाश पर है। அவர் கால் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, पैर रखने के लिए एक जगह ही அது देखिए, பூமியா இருக்கு. वो पृथ्वी है। இப்படி கண்மூடித்தனமா நீங்க அதை யோசிச்சாலே अगर आप आंख बंद करके भी अगर सोचने लगोगे, அவர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன் பாருங்க. कितना बड़ा हमारा परमेश्वर है। சேர் அங்க போட்டு காலை இங்க வச்சிருக்கிறார். देखिए उनका सिंहासन आकाश அங்க पर, உட்கார்ந்து காலை நீட்டினார்னா अगर वहाँ बैठकर पैर अपना यहाँ पे, சும்மா அப்படி காலை தொங்க விட்டாலே பூமியில தான் அவர் வைக்கிறார். अगर वो पैर रखेंगे तो पृथ्वी में ही रखते हैं। நான் எதுக்காக சொல்றேன்னா, मैं क्यों ये कहता हूँ, வானம் பூமி आकाश और पृथ्वी, அதுல அவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए उनका ये यहोवा परमेश्वर लिखा है। அதாவது உருவத்திலே देखिए रूप में, அவருடைய அந்த ரூபத்திலே அவர் பெரியவராய் இருக்கிறார். देखिए उसके रूप में वो बड़ा है। வானம் சிங்காசனமாய், आकाश उनका सिंहासन, பூமி பாதப்படியாய் पृथ्वी उनका चरण स्थान, வீட்டிருக்கிற பெரிய தேவன் அவர். हमारा बड़ा परमेश्वर है। ஆண்டவர் இதை கேட்கிறார். परमेश्वर ये पूछता है, ஏப்பா, எனக்கு போய் நீ ஆலயம் கட்டி ஒரு ஆலயத்துக்குள்ளே நீ உட்கார வைக்கணும்னு பார்க்குற. हाँ तू सोचता है मेरे लिए मंदिर बना के और मंदिर के अंदर मुझे बिठाए, என்னை மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு உள்ள வச்சிடணும்னு பார்க்குற. मेरे जैसा एक मूर्ति बना के तू अंदर रखेगा செய்ய क्या? பார்க்கலாம், நான் வானம் சிங்காசனமாய் உடையவன், तू बना, मेरा सिंहासन आकाश पर है என்னுடைய கால் பூமியில இருக்கும், और मेरा पैर पृथ्वी पर होगा। நீ செய்ய பார்க்கலாம், तू बना, நீ ஆலயத்தை கட்டு பார்க்கலாம். तू कितना बड़ा मंदिर எப்படி बनाएगा, கட்ட बना। முடியும்? तू कैसा बना सकता है, யாருனால கட்ட முடியும்? किससे बनाने को होगा। நம்ம ஊர்ல இருக்கிற எவ்வளவு பெரிய பில்டிங்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சாலும் உட்கார வைக்க முடியாது. कितना बड़ा बिल्डिंग में भी चाहे बिठाओ नहीं बिठा सकते। ஒரே அப்படியே 60 மாடி அவருக்கு கொடுத்தாலும் அவரை கொண்டு வந்து உள்ள வைக்க முடியாது. देखिए 60 फ्लोर तक भी आप बड़ा बना के दोगे तो भी नहीं बिठा सकते। அவ்வளவு உருவத்தில் அவர் பெரியவர். उतना रूप में वो इतना बड़ा परमेश्वर அதெல்லாம் है। நம்மளால கிரகிக்க முடியாது, देखिए हम सोच भी नहीं सकते, யோசித்து பார்க்க முடியாது. वो हमारे सोच के बाहर है। ஆனா ஒண்ணு, लेकिन एक बात, ஆண்டவரேன்னு உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா लेकिन सच्चे मन से पुकारने पर உங்க உள்ளத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். आपके मन के अंदर आके वो वास करता है। அதுதான் நம்முடைய தேவனுடைய ஒரு தன்மையா இருக்கிறது. देखिए हमारा परमेश्वर का स्वभाव कैसा है। ஹalleluya. Amen.
அப்ப பாருங்க, அவர் ஆலயத்துக்குள்ள அவரை பிடிச்சு உட்கார வைக்க முடியாது. देखिए एक मंदिर के अंदर उसको बिठा नहीं सकते, ஒரு சிலைக்குள்ள அவரை உட்கார வச்சிட முடியாது. एक मूर्ति के अंदर भी उसको नहीं बसा सकते, ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய क्योंकि தேவனாய் वो उतना बड़ा परमेश्वर है। வானத்திலும் பூமியிலும் உருவத்திலே அவர்தான் பெரியவர். देखिए चाहे आकाश या पृथ्वी, इतना सब में से बड़ा वही है। இன்னைக்கெல்லாம் சில இடங்கள்ல எல்லாம் போனா தெரியும், कुछ जगह पर आप जाएंगे तो पता चलेगा எவ்வளவு பெரிய உருவம் செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய உருவத்தை செஞ்சு வச்சு பார்க்கறாங்க. कितना बड़ा मूर्ति बना सकते हैं, उतना बड़ा मूर्ति बना के रखते हैं, எவ்வளவு பெருசா செய்ய முடியுமோ जितना उनसे हो सके उतना बड़ा बनाते हैं। அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. वो कुछ बात ही नहीं। ஆமென், हालेलुया। ஹல்லேலூயா. பார்த்து வேணா ஓ அப்பா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். बस हम देख के ये कह सकते हैं बाप रे इतना बड़ा बना दिया। ஆனா நம்முடைய ஆண்டவருடைய உருவம் என்பது हमारा यहोवा परमेश्वर का जो रूप है, அது நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் காலை மட்டும் தான் பார்க்க முடியும். चाहे आप देखेंगे तो आप उनका पैर ही देख सकते हैं, ஏன்னா அவர் உருவம் எங்கேயோ இருக்கிறது. क्योंकि उनका सिंहासन आकाश पर है। அதனால தான் அவர் சொன்னாரு, इसलिए वे कहे ஏப்பா என்னை மாதிரி உங்களால செய்ய முடியாது, मेरे जैसा तुम नहीं बना என்னை सकते, கொண்டு வந்து ஒரு ஆலயம்ங்கிற ஒரு ஒரு அறைக்குள்ளே உட்கார வைக்க முடியாது एक உங்களால. रूम के अंदर मुझे नहीं बिठा सकते। அப்படி அவர் उருவத்தில் பெரியவர். अपने रूप में वो इतने बड़े हैं। ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா தேவனானவர். इसलिए लिखा है यहोवा ही हमारा परमेश्वर है। அடுத்ததாக நாம பார்க்கலாம், दूसरा हम देखेंगे உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே व्यवस्था विवरण 3 अध्याय 24वां वचन। வாசிங்க. तो अपने दास को अपनी महिमा और बलवंत हाथ दिखाने लगे हैं। स्वर्ग में और पृथ्वी पर ऐसा कौन देवता है जो तेरे से काम और पराक्रम के कर्म कर सके। சரி, இங்கே நாம் வாசித்தோம், வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर हमने पढ़े आकाश और पृथ्वी पर तेरा क्रिया। அவருடைய கிரியைகள் அவ்வளவு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. देखिए उनका क्रिया इतना सामर्थ्य है, அதாவது அவருடைய செயல்கள், கிரியைகள் என்று சொல்லும்போது அவருடைய செயல்கள் जो उन्होंने रचाई उनका जो काम அவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. उतना बलवंत है, அவருக்கு நிகராக யாராலையும் செய்ய முடியாது. उसकी कोई तुलना नहीं कर सकता। அப்படிப்பட்ட செயல்களில் அது வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி चाहे आकाश या पृथ्वी पे क्यों ना हो, அவர் பெரியவராய் கிரியைகளிலே செயல்களிலே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். देखिए अपना क्रिया पर एकदम वो सामर्थ्य है। அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். वही हमने यहाँ पढ़े। தானியேலின் புஸ்தகத்திலே அங்கே ஒரு ராஜா சொல்லுகிறார், दानियल की पुस्तक में एक राजा ऐसा कहता है, தானியேல் 6:27 அவர் சொல்லுகிறார், दानियल का पुस्तक 6वां अध्याय 27, வானத்திலும் பூமியிலும் स्वर्ग और पृथ्वी पर அடையாளங்களையும் அற்புதங்களையும் चिन्ह और चमत्कारों அவர் செய்கிறவராய் को இருக்கிறார். प्रकट करने वाला है। அப்ப பாருங்க, வானமானாலும் பூமியானாலும் चाहे आकाश या पृथ्वी அடையாளங்களையும் அற்புதங்களையும் चिन्ह और चमत्कारों அவர் செய்கிறவர். को प्रकट करने वाला है। அப்ப அவருடைய செயல்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். देखिए उसका क्रिया को मैं बताना चाहता हूँ, வானத்திலானாலும் சரி चाहे आकाश पर பூமியிலானாலும் சரி चाहे पृथ्वी पर, அவருடைய செயல்கள் என்பது उसका क्रिया வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. उसका क्रिया एकदम पावरफुल है। ஆனா வேற எதுக்குமே அந்த வல்லமை இல்லை, வேற யாருக்குமே இல்லை. देखिए वो सामर्थ और किसी को नहीं, ஆண்டவருக்கு மட்டும்தான் எங்கனாலும் செயல்படுகிற அந்த வல்லமை இருக்கிறது. केवल परमेश्वर को ही वो सामर्थ है, वो चाहे किधर भी अपना क्रिया दिखा सकता है। மனுஷன் சொல்லலாம், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நான் ரொம்ப ஆக்ஷன் அது செயல்களில் ரொம்ப வல்லமையுள்ள ஆளுன்னு சொல்லலாம். मनुष्य इस तरह कह सकता है कि मैं एकदम सामर्थ हूँ, मैं बलवंत हूँ, कुछ भी कर सकता हूँ, சொல்லலாம். ऐसा कह सकता है मनुष्य। ஆனா ஒரு இந்த பூமியில இருந்து குறிப்பிட்ட தூரம் மேலே போயாச்சுன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. देखिए पृथ्वी से थोड़ा ऊपर आकाश, थोड़ा ऊपर जाने के बाद वो कुछ नहीं कर सकता। அவன் வேணா பூமியில வேணா அவன் வேலை காட்டிட்டு இருக்கலாம், वो पृथ्वी पे अपना क्रिया दिखा सकता है, ஏன்னா
அவன் அப்படி சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். क्योंकि मनुष्य इस तरह நான் कहता ரொம்ப है, பராக்கிரமசாலி, நான் செயல்களிலே வல்லவன் சொல்லிக்கலாம். हाँ मैं एकदम बलवंत हूँ, मैं कुछ भी कर सकता हूँ। அதனாலதான் அவன் ராக்கெட் எடுத்துட்டு போறான் மேல. इसलिए वो रॉकेट को ऊपर उड़ाता है। அங்க மேல போனாலும் இங்க இருக்கிற மாதிரி அவன் அங்க இருக்க முடியாது. चाहे ऊपर जाने के बाद जिस तरह वो पृथ्वी में रहता है उस तरह वो आकाश में नहीं रह पाएगा, ஏன்னா அவன் இங்க இருக்கிற செயல்களை அங்க போய் செய்ய முடியாது. क्योंकि वो जो पृथ्वी में जो करता था क्रिया वो ऊपर जाके वो नहीं कर सकता। இங்க இங்க இருக்கிற மாதிரி அவன் அங்க போனானா செத்து போயிருவான். जिस तरह पृथ्वी पर वो रहता है उसी तरह अगर वो ऊपर जाएगा तो वो मर जाएगा। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए लिखा है வானமானாலும் சரி चाहे आकाश பூமியானாலும் சரி चाहे पृथ्वी செயல்களில் வல்லவர் अपना कामों में सामर्थ யெகோவா மாத்திரமே. हमारा यहोवा परमेश्वर ही है। ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே செயல்களில் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். की क्रिया में हमारा यहोवा परमेश्वर ही सामर्थ அதை परमेश्वर நம்ம है। ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். हम हर एक को ये जानना है। அவர் பூமியிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். वो पृथ्वी में अच्छा काम करता है, பூமியிலே அடையாளங்களை செய்கிறவராய் पृथ्वी இருக்கிறார். में चिन्ह दिखाता है, அதே चमत्कार போல करता அவர் है। வானத்திலும் அற்புதங்களை செய்கிறவராய் उसी இருக்கிறார். तरह वो आकाश पर भी चिन्ह और चमत्कार दिखाता है। வானத்திலே அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறார். पृथ्वी आकाश पर देखिए अपना चिन्ह दिखाता है। இப்படிப்பட்டதான தேவன் அவர். ऐसा हमारा यहोवा परमेश्वर है। செயல்கள் வானமானாலும் பூமியானாலும் செயல்களிலே அவர்தான் வல்லவராய் இருக்கிறார். चाहे आकाश या पृथ्वी उनका क्रिया सबसे सामर्थ और बड़ा है। இப்படி 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். सबने 4 कार्यों को जाने। முதல்ல பாருங்க, வானத்திலும் பூமியிலும் அவர்தான், அதாவது அதை படைத்தவரே அவர்தான். आकाश और पृथ्वी को रचाई उसी ने, அதுல உள்ள எல்லாம் அவருக்குரியது. उसमें जितने भी उसने रचाए सब उसके। இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர்தான் வணக்கத்திற்குரியவர். दूसरे हमने देखे वही आराधना का और दंडवत का योग्य है। வானமானாலும் பூமியானாலும் அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவர், चाहे आकाश या पृथ्वी में उसी वो एक ही आराधना का पात्र है। ஆராதனைக்குரியவர். वो आराधना का पात्र है। மூணாவது பார்த்தோம், உருவத்தில் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஆளு யாரு அப்படின்னு பார்த்தா வானத்தில் ஆனாலும் பூமியில ஆனாலும் அவரே பெரியவர். तीसरा हमने देखे चाहे आकाश या पृथ्वी में अपने रूप में वही सबसे बड़ा परमेश्वर है। நாலாவதாக பார்த்தோம், வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி அவரே செயல்களில் வல்லவராய் இருக்கிறார். चौथा हमने देखी उसका जो सामर्थ काम है चाहे आकाश या पृथ्वी उसके अलावा कोई नहीं। இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். और एक कार्य हम देखेंगे, 1 ராஜாக்கள் 8:23 நாம் வாசிக்கிறோம். फर्स्ट राजा का पुस्तक 8वां अध्याय 24वां वचन। வாசிங்க. जो वचन तूने मेरे पिता दाऊद को दिया था ஆ. उसका तूने पालन किया है, ம். जैसा तूने अपने मुंह से कहा था ம். वैसा ही अपने हाथ से उसको पूरा किया है, जैसा आज है। 24வது வசனமும் வாசிச்சிருங்க. ரெண்டையும் வாசிச்சிங்களா? हे इज़राइल के परमेश्वर, ஆ. तेरे समान ना तो ऊपर स्वर्ग में हाँ। और ना नीचे पृथ्वी पर कोई ईश्वर है। ஆ. तेरे जो दास अपने संपूर्ण मन से ம். अपने को तेरे सम्मुख जानकर चलते हैं, उनके लिए तो अपने वाचा पूरी करता और करुणा करता रहता है। ஆ. जो वचन तूने मेरे पिता दाऊद को दिया था उसका तूने पालन किया है, जैसा तूने अपने मुंह से कहा था वैसे ही अपने हाथ से उसको पूरा किया है, जैसा आज है। சரி, இங்கே நம்ம வாசித்தோம் 8:23 நம்ம வாசித்தோம். 8वां अध्याय 23 में हमने इस तरह पढ़े, அதாவது அவர் வானத்திலும் பூமியிலும் आकाश और पृथ्वी पर அவருடைய அடியாருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, उसके जो बच्चे हैं அவரை நம்பி வந்தவர்களுக்கு जो उस पे विश्वास किए हैं, உடன்படிக்கை, जो वाचा पूरा किया है, கிருபை करुणा, காக்கிறவராய் இருக்கிறார். वो संभालने वाला இது परमेश्वर है। ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. एक मुख्य बात है, நீங்க அதிகமா அதை யோசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். अच्छे से सोचेंगे तो इसका मुख्य कारण आप जान सकते हो। வானத்திலானாலும் சரி चाहे आकाश पर பூமியிலானாலும் சரி चाहे पृथ्वी पर அவரை சார்ந்தவர்களுக்கு जो उन पे विश्वास किया है அவர் உடன்படிக்கையை காக்கிறவராய் இருக்கிறார். वो अपना वाचा को पूरा करता है। இந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது वाचा कहने पर நாம் அவரோடு செய்து கொண்டதான ஒரு ஒப்பந்தம்.
जो उनके साथ जो प्रॉमिस करते हैं அதற்கு அடையாளம் என்னன்னா ஞானஸ்நானம். उसका चिन्ह ही हमारा இந்த बपतिस्मा है। ஞானஸ்நானத்தின் மூலமாக தான் நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம். ये बपतिस्मा के द्वारा ही हम परमेश्वर के साथ अपना वाचा बांधते हैं। அந்த ஞானஸ்நானம் தான் ஆண்டவரோடு நம்மை உடன்படிக்கை செய்ய வைக்கிறது. वो बपतिस्मा ही परमेश्वर के साथ हमारा वाचन को पूरा करता है। என்ன உடன்படிக்கை? क्या वाचा? அப்பா பிள்ளைங்கிறதான உடன்படிக்கை. जो पिता और पुत्र या पुत्री का वाचा। அதாவது ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை என்ன அப்படின்னா, बपतिस्मा वाचा क्या है? அப்பா பிள்ளை என்கிற ஒரு ஒப்பந்தம். देखिए पिता और पुत्र का एक वाचा। அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுவை நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். जब तक आप बपतिस्मा ना लेंगे तब तक आप यीशु को पिता करके बुला सकते हो। ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு முன்னாடியே நீங்க கூப்பிடலாம் யெகோவாவை அப்பான்னு. बपतिस्मा लेने के पहले भी यहोवा को आप पिता करके बोल सकते हो। ஆனா உடன்படிக்கை என்னைக்கு செய்றீங்களோ लेकिन जिस दिन आप वाचा बांधोगे அதுதான் ஒரிஜினல். वही ओरिजिनल है। அல்லேலூயா. आमीन। நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். एक छोटा उदाहरण देता हूँ। இந்த ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு முன்னாடி बपतिस्मा लेने के पहले இந்த உடன்படிக்கை இல்ல பாருங்க. देखिए वाचा नहीं है, இந்த ஒப்பந்தம் இல்ல. जो वाचा नहीं बांधते। ஆனா எடுத்த பிறகுதான் लेकिन लेने के बाद இந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. हम वाचा के अंदर आते हैं। அத ஆண்டவர் காத்து வருகிறாராம். वो वाचा को परमेश्वर संभालता है। அதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கையை பத்தி நான் சொல்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ये उसके पहले का जो वाचा को मैं कहना चाहता அப்பா பிள்ளைங்கிறதான உடன்படிக்கை. हूँ, जो पिता और पुत्र का जो वाचा है, அதுக்கு முன்னாடி நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். उसके पहले आप बुला सकते हो आपका। ஆனா அதுக்கு பின்னாடி அப்பான்னு கூப்பிடுறதுதான் உண்மையானது. जो बपतिस्मा के बाद जो आप बुलाते हो वो ही सच्चा है। அதுக்கு முன்னாடியே அவரும் நம்மளெல்லாம் பிள்ளைகளாத்தான் வச்சிருக்கிறார். उसके पहले भी वो हमें बच्चा बना कर ही रखा है। ஆனா அதுக்கு பின்னாடி பிள்ளைகள்ங்கிறதான அந்த உரிமை தான் ரொம்ப ஒரிஜினாலிட்டி. देखिए बपतिस्मा के बाद ही जो वाचा हमारा पूरा होता है। ஒரு வயசான தகப்பனார் இருக்கிறார். चाहे वो उम्र वाला पिता हो, நான் போய் அவரை போய் அப்பான்னு கூப்பிடுறேன்னு வைங்க. ऐसा समझिए मैं उनको जाके पिता करके बुलाता அவர் हूँ। ஏதாவது சொல்ல போறாரா என்னைய? वो कुछ हमें कहेगा क्या? என்னோட வயசு நல்ல பெரியவராக இருக்கிறார். क्योंकि वो उम्र से मेरे से बड़े எங்க हैं, அப்பா போல இருக்கிறார். मेरे पिता के समान। அப்பான்னு நான் சொல்லலாம். मैं बुला सकता हूँ पिता करके, எல்லாரும் சொல்லலாம் அவரை. सब कह सकते हैं, ஏன்னா அவர் நம்மளை விட பெரியவர் क्योंकि இல்லையா? वो हमसे बड़े हैं। எல்லாரும் சொல்லலாம். सब लोग कह सकते हैं। அவரும் பாசத்துல பிள்ளைகளேன்னு சொல்லலாம் நம்மளை वो பார்த்து. भी कहेंगे हाँ बच्चों। ஆனா அவருக்கு கொஞ்சம் சொத்து இருக்குது. देखिए उनके पास थोड़ा प्रॉपर्टी है। ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா? जो प्रॉपर्टी है उनके पास, அதை யாருக்கு கொடுப்பாரு? वो किसको देगा? அவரோட பிள்ளைக்கு கொடுப்பாரா? वो उसके बच्चों को देगा क्या? அப்பான்னு சொன்னா அவ்வளவு பேருக்கும் கொடுப்பாரா? जो उसको पिता कर कर बुलाए वो सबको देगा। ஆ? किसको देगा? யாருக்கு கொடுப்பாரு? किसको देगा? அது மாதிரிதான் உடன்படிக்கை என்பது. इसी तरह वाचा भी है। ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது அதுதான். बपतिस्मा का जो वाचा है वही है। அப்பான்னு சொன்னா எல்லாருக்கும் எடுத்து தந்துட மாட்டார். पिता बोलने पे सबको नहीं मिलेगा। யார் அவருடைய உண்மை பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ जो उसका सच्चा पुत्र है அவர்களுக்கு தான் அவருடைய உரிமையில் பங்கு இருக்கிறது. उसी को उसका जो प्रॉपर्टी पे हकदार बनाएगा, அவருடைய சொத்திலே பங்கு இருக்கிறது. उसका प्रॉपर्टी पे हकदार அவருடைய बनाएगा, ஆட்சியிலே பங்கு இருக்கிறது. उसके राज्य में उसको ஹalleluya. அதை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். उसे वो संभालता है। இங்க அப்பா பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கீங்க பாத்தீங்களா? देखिए मेरा पिता है करके जो आप लोग ने वाचा நம்ம बांधा है, தான் சில நேரம் அதுல இருந்து ரிவர்ஸ் ஆயிடுறோம், வெளியில வந்துடுறோம். देखिए हम लोग ही उसमें से थोड़ा पीछे हट जाते हैं कभी कभी। நமக்கு ஏதாவது வேற வேலைகளை பார்க்கணும்னா அங்க இருந்து கலந்து வந்துடுறோம். ये दुनिया का हमें कुछ कार्य करना हो तो वो वाचा से हम दूर होते हैं। ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் கழட்டி விட மாட்டார் அதுல लेकिन இருந்து. पिता परमेश्वर हमारा उस तरह नहीं है। அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर लिखा है, அதை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். वो वाचा को पूरा करता है। வானத்திலும் பூமியிலும் आकाश உடன்படிக்கையை காக்கிறவர் அவர். आकाश और पृथ्वी पर अपना वाचा को पूरा करता है। அவரை போல ஒருத்தரும் இல்ல. उसके समान कोई இந்த नहीं। பூமியில நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. देखिए पृथ्वी में अनेक वाचा बांधते हैं। கணவன் மனைவி என்கிற देखिए உடன்படிக்கை पति இருக்கிறது. पत्नी के बीच में वाचा बांधते हैं। இன்னும் பல உடன்படிக்கைகள் और இருக்கிறது. इसी तरह कई है, பிசினஸ்ல உடன்படிக்கை இருக்கிறது. और बिजनेस में भी वाचा बांधते हैं। எல்லாமே இருக்கிறது.
बहुत कुछ कार्य है, ஆனா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பிரேக் ஆயிரும். लेकिन थोड़े समय ही वो रहता है, उसके बाद वो गायब हो जाता है। சிலர்லாம் சில வருஷங்களுக்குன்னு உடன்படிக்கை பண்ணி வச்சிருப்பாங்க. कुछ लोग देखिए कुछ सालों के लिए वाचा बांधते ஆனா हैं, இந்த கணவன் மனைவி உடன்படிக்கை அப்படிப்பட்டது இல்ல. लेकिन पति पत्नी का जो वाचा है उस तरह नहीं। ஆனா சில பிசினஸ்ல சில வருஷங்களுக்குன்னு உடன்படிக்கை பண்ணிக்குவான். लेकिन बिजनेस में कुछ साल के लिए वाचा बांधते ஆனா हैं, இடையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். क्योंकि बीच में कुछ समस्या आ ஏன் जाएगा। வந்தது? क्यों आया? அவங்க உடன்படிக்கையை காக்கவில்லை. क्योंकि वाचा को उन्होंने नहीं संभाला, அதுல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க. दोनों में से कोई तो एक गलती कर அதனால देता है, அந்த உடன்படிக்கை உடைஞ்சிருச்சு. इसलिए वो Break वाचा ஆயிடுச்சு. टूट जाता है। பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा அது नहीं, வானமானாலும் சரி, चाहे आकाश பூமியில் ஆனாலும் சரி, चाहे पृथ्वी, உடன்படிக்கையை காப்பதிலே वो वाचा को पूरा அவரை करता है, போல ஒருவரும் இல்லை. उसकी जैसा कोई नहीं। ஹalleluya. இந்த பூமியில இருக்கிறவங்க ஒரு நாள் கழட்டி விட்டுருவாங்க, जो पृथ्वी में एक दिन तुम्हारा वाचा तोड़ेगा, அப்படிதானே? सही बात है ना, ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் கழட்டி விட மாட்டார். लेकिन परमेश्वर कभी नहीं। அடுத்தது அதோடு கூட இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, और एक शब्द लिखा है, கிருபை. கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, उसका करुणा लिखा है, இரக்கம். उसका करुणा। அப்ப பாருங்க, அந்த கிருபையினாலே தகுதி இல்லாதவனுக்கு தரப்படுகிற ஒன்று, देखिए उनका कृपा है, जो पाने का लायक नहीं है उसको देता है, அதை ஆண்டவர் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறார். वो परमेश्वर हमें देता है, அதையும் காக்கிறார். उसे भी वो संभालता है, ஏன்னா அவர் கிருபையுள்ள தேவன். क्योंकि वो दया का परमेश्वर நம்ம है, எல்லாருக்கும் தெரியும். हम सब जानते இந்த हैं। கிருபை அவர்கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்க முடியும், वो कृपा जो है उन्हीं से हम पा सकते हैं, வேற யாருகிட்ட இருந்தும் வாங்க முடியாது. वो किसी से हम नहीं ले सकते, ஒருவேளை வாங்கலாம், किसी से समझो ले सकते हैं, ஆனா அது இங்க சொல்லி இருக்கிற மாதிரி கிடைக்காது. जैसा यहाँ पे लिखा है उस तरह नहीं मिलेगा। அப்படி கிருபையை தர்றவங்க, இரக்கத்தை தர்றவங்க அதை காக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க. जो कृपा करुणा आपको देगा वो उसे नहीं संभालेगा। ஒரு கட்டத்துல உங்க நடவடிக்கைகளை பார்த்த उन्हें ஸ்டாப் பண்ணிடுவாங்க கிருபையை. एक समय ऐसा आएगा आपका चाल चलन देख के वो कृपा दया वो அதனாலதான் भूल சிலர் जाएगी। சொல்றதை பார்த்திருக்கீங்களா? इसलिए कोई लोग इस तरह कहते நானும் हैं, பார்த்து பார்த்து தான் இருந்தேன். मैं भी तुझे बहुत दिन से देख रहा அதான் था, அவங்க கிரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா நமக்கு. क्योंकि वो हमारे लिए कृपा और दया देते நான் हैं। விட்டு விட்டு இருந்தேன், मैं दे रहा था, ஆனா ரொம்ப போயிட்ட நீ. लेकिन तू एकदम ज्यादा ही ओवर हो गया। அங்க அவங்க காக்கல பாத்தீங்களா? देखिए उस जगह पे अपना वो वाचा को नहीं संभाले। ஆமே, புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है? ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. लेकिन हमारा परमेश्वर वैसा வானத்திலும் नहीं। பூமியிலும் அவரை போல ஒருவரும் இல்லை கிருபையை காப்பதிலே. देखिए आकाश और पृथ्वी पर उसके जैसा कोई नहीं जो अपना वाचा पूरा करने वाला। சொல்லிட்டார், அவர் கிருபையை தருகிற தேவன் அவர். उन्होंने कह दिया कि मैं तुम्हें कृपा दूंगा, அதுவரை அதை காக்கிறவராய் और இருக்கிறார். तब तक वो संभालने वाला भी है। அவர் தர்றதுக்கு அதுல உண்மையா இருக்கிறார். देखिए देने के लिए वो सच्चा परमेश्वर है, அவரை போல ஒருவரும் இல்லை. उसके जैसा कोई नहीं। அதை பெற்றுக்கொள்வதில் நாமளும் அப்படி இருக்கணும். उसे पाने वाले हमें भी उस तरह होने चाहिए। ஆனா இந்த கிருபை என்பது அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. ऐसा मत समझिए कृपा में हमेशा मिलता रहेगा। அது ஒரு பீரியட், ஒரு டைம், ஒரு காலம், கிருபையின் காலம். वो कृपा का जो दिन है அதான் இந்த காலம். वही आज का दिन है। இது ஒரு நாள் முடியும். एक दिन खत्म होगा ये काल भी। அன்னைக்கு அவர் காக்கலன்னு சொல்ல முடியாது. उस दिन हम ये नहीं कह सकते ஆனா उसने அது संभाला வரைக்கும் नहीं। அவர் காக்கிறவராய் तब இருக்கிறார். तक वो हमें संभालने वाला है। வானத்திலும் பூமியிலும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் அவர். देखिए आकाश और पृथ्वी पर अपना वाचा को पूरा करने वाला परमेश्वर है। ஹalleluya. आमीन। பாருங்க, இந்த யெகோவா பரமேஸ்வர் देखिए हमारा यहोवा परमेश्वर, வானத்திலும் பூமியிலும் அவரே அதை படைத்தவர், देखिए आकाश और पृथ्वी में सब कुछ बनाने वाला वही அவரே है, அதை உண்டாக்கினவர், सब कुछ रचाने वाला वही है, இன்னும் அவரே ஆராதனைக்குரியவர். और वही आराधना का योग्य है। வானத்திலும் பூமியிலும் உருவத்திலே அவரே பெரியவராய் இருக்கிறார். आकाश और पृथ्वी पर वो अपने रूप में भी वही बड़ा है, வானத்திலும் பூமியிலும் அவரே செயல்பாடுகளிலே வல்லவராய் இருக்கிறார். और अपना क्रिया में भी सामर्थ परमेश्वर, உடன்படிக்கையும் கிருபையும் காப்பதிலே அவரை தவிர வேறொருவரும் இல்லை. देखिए कृपा और करुणा ये वाचा बांधने और संभालने के लिए वही सच्चा परमेश्वर நாம் है। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். आंखें बंद करेंगे और परमेश्वर की ओर देख के प्रार्थना करेंगे। அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ऐसा परमेश्वर को जाने हुए लोग हैं हम। நம்முடைய அந்த யெகோவா தேவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். देखिए हमारा यहोवा परमेश्वर के बारे में मैं कह रहा हूँ। எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். देखिए हमारा परमेश्वर कितना भला है। மேலே வானத்திலும் பூமியிலும் அவரே
எல்லாமாயிருக்கிறார். देखिए स्वर्ग और धरती पर वही सब कुछ है, அவரே எல்லாமாயிருக்கிறார். वही सब कुछ है। எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை सब மகிமைப்படுத்துங்க. परमेश्वर की स्तुति करके उनको प्रार्थना ஆமென். करेंगे। ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். धन्यवाद ஹalleluya. யெகோவா பரமேஸ்வர் ஹalleluya. நம்ம ஒவ்வொருவரும் சொல்லலாமா? சில நிமிடங்கள் कहेंगे, சொல்லுவோம். परमेश्वर की धन्यवाद करेंगे, उनकी ஆமென். महिमा करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா பரமேஸ்வர். ओ धन्यवाद धन्यवाद हालेलुया 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 आमेन हालेलुया 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 थैंक यू जीसस हालेलुया हालेलुया எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். हे स्वर्गीय पिता, हम पूरे मन से आपको धन्यवाद देते हैं। இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ये अच्छा समय के लिए आपको धन्यवाद देते हैं। கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தீர். परमेश्वर हमारे बीच हमसे बात कर रहे थे। இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. दिनों में आपके वचन को हमने मनन किया। परमेश्वर யெகோவா தேவன் எல்லாமாய் இருக்கிறீர். हमारे हुआ परमेश्वर ही सब कुछ है। நீரே எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. आप ही सब कुछ हो परमेश्वर। இந்த வானத்திலும் பூமியிலும் உம்மை போல ஒருவரும் இல்லை. आकाश और पृथ्वी में आपके समान कोई नहीं है, உம்மை தவிர ஒருவரும் இல்லை. आपके अलावा कोई नहीं। தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. आपके नाम की महिमा हमेशा எங்கள் होने पाए। ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தரவதமாய் கிரியை செய்வீராக. हर एक की जीवन में भलाई करे। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता। आमेन आमेन. ए मेरे मन यहोवा को धन्य कहो और